புதுக்கோட்டையில் கர்ப்பிணி மரணம் தொடர்பாக உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியை பார்க்கிறோம். புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் கர்ப்பிணி மரணம் தொடர்பாக உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குழந்தை பிறந்த நிலையில் தாய் உயிரிழந்ததாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துப்பழம்பதியிடம் கேட்டு பெறலாம். முத்துப்பழம்பதி, என்ன நடந்தது? கூடுதல் விவரங்கள். விக்னேஷ், புதுக்கோட்டை சண்முகா நகரைச் சேர்ந்த ஐயப்பன் என்பவரது மனைவி இலக்கியா. இவர் இரண்டாவது பிரசவத்திற்காக புதுக்கோட்டை இராணியார் மகப்பேறு மருத்துவமனையில் நேற்று காலை அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு குழந்தையும் பிறந்தது. இந்நிலையில் நேற்று இரவு இலக்கியா உடல்நலக் குறைவு ஏற்பட்டதை தொடர்ந்து அவரை தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவர்கள் அனுமதிச்சிருந்தாங்க. நேற்று இரவே மிகுந்த ஆபத்தான கட்டத்தில் இலக்கியா இருந்த நிலையில் அவர் உறவினர்கள் மருத்துவரின் தவறான சிகிச்சையால் இலக்கியா உயிரிழந்து விட்டதாக குற்றம் சாட்டி அந்த மருத்துவமனை முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அப்போது மருத்துவர் தரப்பினரும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி இலக்கியா உயிரோடு தான் இருக்கிறார், நீங்க அதனால் போராட்டம் பண்ண வேண்டாம், முடிந்த அளவு நாங்கள் காப்பாற்ற முயற்சி செய்கிறோம் என்று கூறினாங்க. அதை ஏற்று அவரது உறவினர்கள் கலைந்து சென்றாங்க. அதன் பின்பு இலக்கியாவுக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. ஆனால் நேற்று இரவு 12 மணி அளவில் இலக்கியா உயிரிழந்து விட்டதாக அவரது உறவினர்களிடம் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அவரது உறவினர்கள் நேற்று இரவே போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இன்று காலையும் அவர்கள் இலக்கியா உயிரிழந்ததற்கு மருத்துவர்கள் தவறான சிகிச்சை தான் காரணம் என குற்றம் சாட்டி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றாங்க. அவங்கள காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்தி அழைத்து சென்ற போது அவங்க தற்போது புதுக்கோட்டை இராணியார் அரசு மகப்பேறு மருத்துவமனை முன்பாக அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. நேற்று காலை முதலே இலக்கியா நலமுடன் இருந்தார். குழந்தை பெற்ற பின்பும் திடீரென ஒரு உயிரிழப்புக்கு காரணம் என்ன? அப்ப மருத்துவர்கள் முறையான சிகிச்சை அளிக்கவில்லையா என்ற கேள்வி எழுப்பியிருக்காங்க. மருத்துவமனை தரப்பு பொறுத்தவரையில அனைத்து விதமான தீவிர சிகிச்சையை மேற்கொண்ட ஒரு நாளைக்கு 30-35 பிரசவங்கள் இங்கே நடைபெறுகிறது. இந்நிலையில் இவருக்கு பிக்ஸ் ஏற்பட்டதால அவர் உடனடியாக குணப்படுத்த முயற்சி செஞ்சோம். ஆனால் அதுல இருந்து ரெக்கவர் ஆகி வரல. அதனாலதான் அந்த உயிரிழப்பு நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து ஆர்டிஓ ஐஸ்வர்யா பேச்சுவார்த்தை நடத்தி வர்றாங்க. விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முத்துப்பழம்பதி.